திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் நம்பர் 1 மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. அதில் குறிப்பாக தொழில்துறையில் தொடர்ந்து நம்பர் 1 இடத்தை பிடித்து வருகிறோம். அதற்கு காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொழிற்சாலைகளில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது கூட அதை தாண்டி அங்கே இருக்கும் லேபரோட நலன், அங்கே இருக்கும் பணியாளர்களின் நலனை தான் மிக முக்கியமாக கருதுகிறார். அதற்கு ஒரு மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாக இன்று தமிழகத்தில் கிட்டத்தட்ட 18,720 பெண் பணியாளர்களுக்கு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் நமது சகோதரிகளுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட தங்கும் ஒரு மிகப்பெரிய விடுதிகளை அங்கே கட்டி கொடுத்துருக்கார். இது வந்து இந்தியாவிலேயே முதல் இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் ஸ்கீம். இது தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. இப்படிப்பட்ட ஒரு திட்டம் எங்குமே இல்லை. தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கான தனியான ஒரு தனி கேட்டட் கம்யூனிட்டியே உருவாக்கி இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். கிட்டத்தட்ட 706 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் இங்கே செயல்படுத்தப்பட்டு இன்று அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் சேர்மன் திரு யாங்லியூ அவர்கள் சென்னை வருகை தருகிறார். நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கே அந்த இடத்துக்கு வந்து இந்த திறப்புழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். இது அவங்களோட இண்டிபெண்ட்டாக இந்த விமன்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவாக இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கோம். ஸோ இது மூலமாக அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுத்தவரை பெண்களுக்கான தேவைகளை, அடிப்படை தேவைகளை, அனைத்து வித தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகிறார். அவருக்கு அதே போல் எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட்டில் இப்போ மகளிர் உரிமை தொகையாகட்டும், புதுமை பெண் திட்டம் ஆகட்டும், இப்படி பல திட்டங்களை வகுத்து அவர்களுக்கான ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை, அவரது வாழ்க்கை தரனை முன்னேற்றும் ஒரு வேலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு திட்டத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இப்போ பணிபுரியும் பெண்கள் ஃபேக்ட்ரிஸில், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல், ஒரு சுத்தமான, சுகாதாரமான, ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்க வேண்டும். அவர்கள் பணிபுரியும் இடத்துக்கு பக்கத்திலேயே அந்த இடம் இருக்க வேண்டும், தங்கும் இடம் இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் இந்த அமைப்பை இங்கே ஏற்படுத்தி கிட்டத்தட்ட இப்போ இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒட்டுமொத்த இந்த கிட்டத்தட்ட 13 பிளாக், ஒரு பிளாக்லேயும் 10 மாடி, ஒரு பிளாக்கில் 1440 பேர் தங்கும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள், ஒட்டுமொத்தமாக 18,720 பெண்கள் அங்கே தங்க போகிறார்கள். ஒரு 3 சிறிய கிராமங்களில் 4-5 கிராமங்களே அங்கே இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அந்த அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், சாதாரண ஒரு கட்டிடம், சாதாரண ஒரு ஹாஸ்டல் மாதிரி நீங்கள் இதை கருதிடக்கூடாது. இது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு தனி வில்லேஜே அங்கே வந்து கிராமத்தையே உருவாக்கி இருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள், ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், ஆர்ஓ பிளான்ட் போட்டிருக்கோம், அவர்களுக்கு சுடு தண்ணி வரத்துக்கான சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸ் போட்டிருக்கோம், 24/7 முழு நேரமும் அவர்களுக்கு தேவையான மின் வசதி அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுக்கு தேவையான ஜென்செட்டும் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே வரலாற்றில் இதுவரை இந்தியாவில் எங்குமே இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இது பெண்களுக்கான வேலைவாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கவும், அவர்களுக்கான அந்த சூழலை, ஒரு பாதுகாப்பான சூழலை அங்கே உருவாக்குவோம். இதை பார்த்து இப்போ ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இந்த மாதிரி இப்போ இது முழுமையாக அவங்க எடுத்துட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த இடத்துமே அவங்க ரெண்டல் எடுத்துகிட்டு அதை பயன்படுத்த போகிறாங்க. இப்போ இது வந்து உலகம் எங்கும் பேச போகிறாங்க. ஏன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உங்களுக்கே நல்லா தெரியும், ஆப்பிள் போன்ற பல நிறுவனங்களுக்கான அந்த உதிரி பாகங்களை எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது உலகளாவிய ஒரு செய்தி, எல்லா உலகம் முழுக்க இதை பற்றி பேச போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு இந்தியாவில் ஒரு தமிழ்நாடு என்ற இந்த ஒரு ஸ்டேட்டில் மிக சிறப்பான ஒரு முறையில் தொழிலாளர்களுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க அங்கே பணிபுரியும் போது ரொம்ப அற்புதமான இயல்பான ஒரு நல்ல சூழலில் அவங்களுக்கு அவுட்டோர் இன்டோர் ப்ளே ஏரியாலாம் கூட அங்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நல்ல சூழலில் அவங்க பணிபுரிகிறாங்க. நல்ல சூழலில் நீங்கள் வாங்குகிற அந்த பொருள் இப்படி தயாரிக்கப்படுகிறது என்று வெளிநாடுகளில் பேசும்பொழுது இன்னும் அதிகமான முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரம்மாண்டமாக, மிக பிரகாசமாக இருக்கிறது. இதைத்தான் முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனை எப்படி தமிழகத்தை வளர்த்து வருகிறது என்று நாங்கள் எல்லோரும் பெருமையுடன் எல்லா இடத்திலும் பேசுவதுண்டு. தமிழக அரசோட நிதி பங்களிப்புகள் இருக்குதா? ஆமாம், இப்போ 706 கோடி மொத்தம், கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி மட்டும் தான் அந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்கீமில் எடுத்துக்கணும். மீதி கிட்டத்தட்ட ஒரு 670 கோடியுமே
நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட நிதி கடன் எல்லாம் சேர்த்து SBI கடனெல்லாம் சேர்த்து சொல்கிறேன், மொத்தமாக ஆல்மோஸ்ட் முழுக்க 90% நம்ம தமிழ்நாடோட தமிழக அரசோட நிதி தான். இந்த அளவுக்கு தொழில் உற்பத்தி பெருக்கு சார் ஃபாக்ஸ்கான் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் எவ்வளவு ஒரே இடத்துல இருக்கனால மேன் பவர் பக்கத்துலேயே இல்லை. இப்போ அவங்களுக்கு மேன் பவர் பக்கத்துலேயே இருக்கனால இப்போ அது விமன் பவர் தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கான ஒரு 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 விடுதி இது. இப்போ அவங்க அங்கே வந்து தங்கும்போது பக்கத்தில் ரொம்ப சின்ன அவங்க நடந்தே போயிடலாம் பணிக்கு. இதனால் இதுக்கு ஒரு கார்பன் ஃபுட் பிரிண்ட்டும் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே ட்ராவலுக்கு அவ்வளோ தூரம் வண்டி எடுத்து பஸ் எடுத்து இவ்வளோ தூரம் 1 hour ட்ராவல் பண்ணி அப்படிலாம் போக தேவையில்லை. பக்கத்தில் பணிபுரியும் இடத்துக்கு பக்கத்து அருகாமையாலே இந்த இடம் அங்கே தேர்வு செய்து 20 ஏக்கர் நிலத்தை சிப்காட் வழங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சிப்காட்டோட ஒரு பணி தான் இது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இடம், இப்படிப்பட்ட ஒரு வசதி வேறு எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் இல்லை. டிமாண்ட் நிறையா இருக்குது. எங்கெல்லாம் பெரிய இப்போ நம்ம மன்மு முதலமைச்சர் அவர்கள் நானே பல நேரத்தில் சொல்லியிருக்கேன். அவர் ஒரு தொழிற்சாலை வரும்பொழுது எவ்வளோ நிதியை கொண்டு வந்த, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தேன்னு அவர் கேட்குறதே இல்லை. அவர் கேட்கும்பொழுது எப்பவுமே மன்மு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது, ஒரு முதலீடு தமிழகத்தை நோக்கி வரும்பொழுது இதன் மூலம் எவ்வளோ கோடி ரூபாய் தமிழகத்துக்கு வரும்னு கேட்க மாட்டார். அவர் எப்பவுமே கேட்குறது இதன் மூலம் எப்படிப்பட்ட வேலைவாய்ப்புகள் எங்கே வரப்போகுது, அதை சொல்லும். முதல்ல யார் யாருக்கு என்னென்ன வேலைவாய்ப்பு கிடைக்குது, என்ன சம்பளம் நம்ம மக்களுக்கு கிடைக்கும், இதுதான் அவர் தெளிவாக இருக்கார். ஏன்னா பெண்களுக்கான வேலைவாய்ப்பு எவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்படி அவர் ஃபோக்கஸ் பண்ணதுனால, முதலமைச்சர்கள் தொடர்ந்து அந்த பெண்களுக்கான வேலைவாய்ப்பில் ஃபோக்கஸ் பண்ணதுனால தமிழகம் இப்போ எந்த நிறுவனமானாலும் வரும்பொழுதே தமிழகம் போனால் நம்மளுக்கு வந்து முழுமையான பெண்கள் நல்ல படித்த பெண்கள் நிறைய வேலைக்கு கிடைப்பாங்க. ஸோ அவங்களோட டிஏ இந்த உலக அளவில் அவங்க பேசும்போது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கணும்னு உலக அளவில் பேசுகிறாங்க. மற்ற மாநிலமோ மற்ற நாடுகளுக்கெல்லாம் போனால் பெண்கள் பெருசாக வேலைக்கு கிடைக்க மாட்டாங்க அவங்களுக்கு. ஸோ இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்களோட அந்த குளோபல் அவங்களோட டார்கெட்டை தமிழ்நாட்டை வச்சு அவங்க ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் நிறைய பேர் இங்கே வராங்க. பெண்களுக்கான வேலைவாய்ப்புகளை இன்னும் அதிகம் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரசாக திராவிட நாயகன் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார். அதில் முக்கால் ஆல்மோஸ்ட் 90-95% தமிழ். ஒரு சிலர் எங்கேயோ பக்கத்தில் இருக்க மாநிலத்தில் இருக்கலாம். ஏன்னா இது லோக்கல் ஜாப்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் சுற்று வட்டார கிராமங்களை, இல்லை அது கொஞ்சம் தள்ளி இருக்கிற, இல்லை சில டவுன் சவுத்லேருந்து வராங்க. பல பேர் டவுன் சவுத்லேயும் வரதான் இந்த விடுதியை ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பக்கத்தில் இருக்கோம், அங்கே பக்கத்துலேயே தங்கிட்டு வராங்க. இந்த மாதிரி டவுன் சவுத்லேருந்து வர ஒரு சில பெண்களுக்காக இந்த ஒரு இருப்பிடமும் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது லோக்கல் ஜாப்ஸ் தான் பேசிக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதுதான் அதிகமாக இருக்குது. ஃபாக்ஸ்கான் தலைவர் வந்து இன்னைக்கு சென்னைக்கு வராரு, அவர் தொடர்பாக முதலமைச்சர் சந்திக்க போறாரு. அவர் ஏதாவது முதலீட்டு தொடர்பான ஏற்கனவே ஃபாக்ஸ்கான் முதலீடு நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் ஐபேட் தயாரிக்கிறதுலாம் சொல்லியிருந்தாங்க, அது தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னைக்கு தான் நடைபெறும். ஃபாக்ஸ்கான் சேர்மன் அவர்களை பொறுத்தவரை அவர் தமிழகத்து மீது மிகப்பெரிய ஒரு அன்பை கொண்டவர். இப்போ 2 முறை வந்தபோது கூட நிறைய நேரம் இங்கே வந்திருக்காரு. இப்போ இந்த முறையும் நமக்காக இப்போ இந்த தொழிற்சாலை இந்த இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் ப்ராஜெக்டை இந்த ப்ராஜெக்டை துவங்குறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. வர வழியில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கூட சென்று வந்திருக்கிறார். ஆனால் அவர் மனதில் சென்னைக்கென்று இந்த தமிழகத்துக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறது. நல்ல நண்பர் என்னிடம் பேசும்பொழுது கூட தமிழகத்தை குறித்து மிக பெருமையாக பேசுவார். அதுவும் குறிப்பாக நான் மீண்டும் சொல்கிறேன், தமிழகத்தில் பெண்களுக்கான அந்த ஒரு உயர்வு எப்படி கிடைக்குது என்பதை பற்றி ஃபாக்ஸ்கான் சேர்மன் அவர்களும் நம்ம முதலமைச்சர் அவர்களின் இந்த முன்னெடுப்புகள் எல்லாம் எப்படி ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பல நேரத்தில் அவர் சொல்லியிருக்கார். இன்று ஒரு 3 மணி அளவில் அவர் வரவிருக்கிறார். அவரை சென்று ரிசீவ் செய்து அவர் கூட்டிகிட்டு நேராக அந்த வளாகத்துக்கு செல்ல இருக்கிறார். முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணம் உறுதியாயிருச்சா? எந்தெந்த யாரெல்லாம் சந்திக்கிறாங்க? 28ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாரெல்லாம் சந்திக்கிறோம்? 27ஆம் தேதி கிளம்புறாங்க முதலமைச்சர் அவர்கள். யாரெல்லாம் சந்திக்கிறான்னு நான் அங்கேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாளும் உங்களுக்கு ரிலீஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நாளும் உங்களுக்கு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக உடனுக்குடன் அந்த சுட உங்களுக்கு அங்கே முதலீடுகள் வர உங்களுக்கு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கும். விமான நிலையம் இல்லை, முதலமைச்சர் அவரை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மூலை முடுக்குகளும் வளர வேண்டும், எல்லா பகுதிகளிலும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார். அதனால தான் இப்போ நம்ம அதே மாதிரி வர முதலீட்டாளர்களும் பார்க்கும்பொழுது எல்லாம் நினைக்கிறாங்க இந்தியானா ஓகே தமிழ்நாட்டில் சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இல்லாமல் இப்போ இல்லைங்க, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஒரு இடத்துல ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த இடமா இருக்குது, மதுரை பயங்கரமாக வளர்ந்துருக்கு, சவுத்தில் ஈவன் தூத்துக்குடி வரைக்கும் போனால் கூட ரொம்ப அற்புதமாக வளர்ந்துருக்கு, எல்லா பகுதியும் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இப்போ பல இடத்துல புதிய முதலீடுகள்லாம் வருது. இப்போ யூஎஸ் ட்ரிப்பில் கூட பல முக்கிய பகுதிகளுக்கு நல்ல முதலீடுகள்லாம் வரவிருக்கின்றன.
பரந்தூர் விமான நிலையம் முதற்கட்ட அனுமதி மட்டும் தான் கிடைச்சது. அதுக்கு அடுத்த கட்ட அனுமதி இல்லை முதற்கட்ட அனுமதினா முதற்கட்டம் வரும்போது முதற்கட்ட அனுமதி தான் கிடைக்கும். முதற்கட்ட வரும்போது கடைசி கட்ட அனுமதி எப்படி பெண்கள் எப்போ ஓப்பன் பண்ண அதெல்லாம் வந்துடும். எல்லாமே படிப்படியாக மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக முறையில் அங்கே மிக பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம் அமையும், நிச்சயமாக அமையும்.